ஹாய் கைஸ். ஸோ நம்ம வந்து தொடர்ந்து எஸ்கியூஎல் ரிலேட்டட் வீடியோஸ் தான் பார்க்குறோம். சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? எஸ்கியூஎல் அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இது டேபிள் பொட்டேஷன்லாம் கேட்பாங்க. பட் இது வந்து ரொம்ப லீஸ்ட் ப்ரையாரிட்டி தான். அடுத்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கொரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ காமனாக என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்ட்டு மேக்ஸிமம் சேலரி, தேர்ட் மேக்ஸிமம் ஆர் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஸோ அதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, நம்ம எப்படி சிம்பிள் கொரியில் கொண்டு வந்தால் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கொண்டு வரலாமான்னு பார்ப்போம். இல்லைனா வந்து அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? மேக்ஸிமம்னு கேட்கும்போது ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், அதாவது செலக்ட் எம்ப்ளாய் ஐடி, எம்ப்ளாயி நேம், அவங்க என்னென்ன காலம் வேணுமோ அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். எம்ப்ளாய் ஐடி, எம்ப்ளாயி நேம், சேலரி தான் வந்து வச்சு தான் நம்ம வந்து மேக்ஸிமம் செலக்ட் பண்ணுவோம். சேலரி, டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரேங்க்குக்கும் டென்ஸ் ரேங்க்குக்கும் என்ன வித்தியாசம் இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ரேங்க்குக்கும் டென்ஸ் ரேங்க்குன்னா, ரேங்க் வந்து டூப்ளிகேட்டை வந்து இருந்தால் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த இதுக்கு போகும். பட் டென்ஸ் ரேங்க் வந்து டூப்ளிகேட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும், வில் நாட் ஸ்கிப் த நெக்ஸ்ட் ரேங்க். ஓகேவா? அதுதான் வித்தியாசம். அதனால் நம்ம டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணுறோம். ரோ நம்பர் வந்து சீக்வென்ஷியலாக இருக்கும். ஸோ தேர்ட் மேக்ஸிமம் வேல்யூன்றப்ப இது வந்து சப்கொரின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, கொரிக்குள்ளே கொரி இருக்குது. செலக்ட் எம்ப்ளாயி சேலரி வரைக்கும் போட்டு டென்ஸ் ரேங்க் ஓவர் ஆர்டர் பை சேலரி டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? மறக்காம டிசெண்டிங் ஆர்டரில் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த தேர்டு இது வந்து நம்ம மேக்ஸிமம் செலக்ட் பண்ணி, இப்போ அவங்க வந்து மினிமம் செலக்ட் கேட்குறப்ப அசெண்டிங் போட்டுக்கலாம். அந்த பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். ஸோ select employee name, number and rent rank over order by class, order by salary descending. அதுக்கு வந்து நம்ம அது வர அவுட்புட் டிஆர்னு எடுத்துக்கிறோம் ஃப்ரம் எம்ப்ளாயி. ஓகேவா? எம்ப்ளாயி டேபிள். ஸோ வேர் டிஆர் இஸ் 4, I will use the dense rank to rank the salary. I used it to alias as dr, and I used the outer query SQL to select the third rank data in the output. ஓகேவா? தேர்ட் மேக்ஸிமம் யூஸிங் செல்ஃப் ஜாயின் வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, செலக்ட் ஸ்டாஃப் ஃப்ரம் எம்ப்ளாயி, அதை வந்து டேபிள் ஏன்னு எடுத்துகிட்டு வேர் 2 இஸ் ஈக்குவல் டு செலக்ட் கவுண்ட் ஆஃப் டிஸ்டிங்க்ட் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி. ஸோ இது வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி, அது வந்து டேபிள் ஏ, வேர் 2 இஸ் ஈக்குவல் டு செலக்ட் கவுண்ட் டிஸ்டிங்க்ட் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி பி, வேர் பி சேலரி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஏ டாட் சேலரி. ஓகேவா? பி சேலரி விட ஏ சேலரி வந்து கிரேட்டர் தென் ஈக்குவலாக இருக்கணும். பி சேலரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின்னா என்னென்னா கவுண்ட் டிஸ்டிங் சேலரியை டிஸ்டிங் பண்ணிவிட்டு அதில் இருக்க யூனிக் கவுண்ட் எடுத்துகிட்டு அதில் இருக்க சேலரி தான் சொல்கிறாங்க செகண்ட் சேலரி. Select unique records. So we have multiple options to select unique records from the table. I can use distinct யூஸ் பண்ணவே போதும். நம்ம வந்து யூனிக் வேர்ட்ஸு, யூனிக் டேட்டாவை எடுத்துடலாம். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னாக்கா இது பண்ணி பண்ணலாம். Select column name, count of star from table, group by column name having count of star equal to 1. count of star விட அதிகமாக இருந்தாக்கா, 1 விட அதிகமாக இருந்தாக்கா அது வந்து டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி காட்டும். ஸோ இது delete பண்ணால் delete from table where row id not in, select maximum row id from the table group by. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் வரும். ஸோ நம்ம கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் யூனிக்ஸ் போயிடுவோம். நம்ம யூனிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இதை நம்ம எஸ்கியூஎல் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இதை நாளைக்கு பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ, பை.